இப்போ கூட ஸ்ரீதரனை அழைக்கின்ற பொழுது தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்கின்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுது. முன்னை நாள் தமிழரசு கட்சியினுடைய முன்னை நாள் உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை, ஸ்ரீதரன் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய எங்களுக்கு இடையில் ஒரு இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டிருக்கின்றது. சுமந்திரனுக்கும் சிவமோகன் வைத்திய சிவமோகனுக்கும் அவருடைய அதுன்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட சமீப காலமாகவே இந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்களை தமிழரசு கட்சி முன்னே நாட்களில் எதிர்த்திருக்கின்றது பொது நிலைப்பாட்டில். குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. இது உங்களோட காலம் அல்ல. கௌரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு. அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அதை after conducting initial investigations, recording statements from cemetery maintenance and committee members. Yes, we are carrying out an impartial investigation. டக்ளஸ் சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக பல விமர்சனங்கள் அண்மை காலமாக எழுந்த வண்ணமே இருக்கின்றன. அது எப்பயிலேருந்து இந்த தமிழரசு கட்சியினுடைய விமர்சனங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சி பிளவடைவதற்கு முன்னரான சூழ்நிலையிலிருந்து பல விமர்சனங்கள் வருது. அதில் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவிக்கான தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அதில் ஸ்ரீதரன் அனைவராலும் வேகமனதாக தெரிவு செய்யப்படுகின்றார். இப்போ கூட ஸ்ரீதரனை அழைக்கின்ற பொழுது தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்கின்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆக அந்த ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார். அதற்கு பிறகு நிறைய குளறுபடிகள் அதில் நடக்கின்றது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த தமிழரசு கட்சியை இரண்டாக பிளவடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீதரன் அணியினர் என்றும் சுமந்திரன் அணியினர் என்றும் இரண்டாக தங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது ஆதரவுகளை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். அதில் சுமந்திரன் அணியினர் வெகுவாக இந்த அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா தெரியும், டக்ளஸ் சிவானந்தாவுடைய அந்த ஆதரவு நிலைப்பாட்டை கோரியதாக்கும் இப்போ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் அவர்களும் கொடுத்த வண்ணமே இருக்கின்றார். ஆகவே அப்போ தொடங்கின அந்த பிரிவு இப்போ வரைக்குமே இருந்த ஒன்றே இருக்குது. அந்த வகையில் முன்னைய காலகட்டங்களில் முன்னை நாள் தமிழரசு கட்சியினுடைய முன்னை நாள் உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை, ஸ்ரீதரன் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்த வண்ணமே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்ரீதரனை தலைவராக விடாமல் செய்தது சுமந்திரன் தான் என்ற விடயத்தை தொடர்ந்துமே வலியுறுத்தி வந்தோண்டே இருந்தார். யார்? சிவமோகன் அவர்கள், வைத்தியர் சிவமோகன் அவர்கள். அந்த வகையில் வைத்திய சிவமோகன் அவர்கள் பின்னர் மாவை சேனாதிராஜா ஒரு மத்திய செயற்குழு கூட்டம் கூடுகின்ற பொழுது அதில் மாவை சேனாதிராஜா அவர்கள் பங்கு பெற்றக்கூடாது அல்லது தலைவர் என்கின்ற விடயத்தில் பங்கு பெற்றக்கூடாது என்கின்ற எதிர்ப்பலைகள் கிளம்புது. அதில் குறிப்பாக சாணக்கியன் கூட இவர் மேடையில் இருக்கக்கூடாது, இறங்கி வரணும் என்ற விடயத்தை முன்வைக்கிறார். அந்த நேரத்தில் மாவை சேனாதிராஜா அவர்கள் வர வேண்டும், வந்தா பிறகுதான் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை யார் முன்வைக்கிறார்னா சிவமோகன். அதுவும் சுமந்திரனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தான் காணப்படுகிறது. இப்படி சுமந்திரனுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தொடர்ந்து தமிழரசு கட்சிக்குள்ளே எடுத்து வந்த சிவமோகன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழரசு கட்சியை விட்டு நீக்கப்படுகின்றார். அப்போ நீக்கப்பட்ட பிறகு சுமந்திரனுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தொடர்ந்தும் தன்னுடைய ஊடக சந்திப்புகளை அவர் கொடுத்த வண்ணமே இருந்தார். அந்த வகையில் இப்போ இது தொடர்பான நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இப்போ சுமந்திரனுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றார். ஒரு சமூக வலைத்தளத்தில் அது தொடர்பான பதிவு ஒன்று இடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இடையில் ஒரு இணக்கப்பாடு ஒன்று இட்டப்பட்டிருக்கின்றது. சுமந்திரனுக்கும் சிவமோகன் வைத்திய சிவமோகனுக்கும் அவருடைய ஒரு இணக்கப்பாடு ஒன்று இட்டப்பட்டிருக்கின்றதுன்னு சிவமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நான் இந்த சுமந்திரன் அவர்களுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற என்ற முகமாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த இணக்கப்பாடு ஒன்று பாரது நல்லம் தானே. இப்போ தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியிலிருந்து தன்னை பதவி நீக்கிறதுக்கு எதிரான வழக்கை தான் வாபஸ் பெறுகின்றேன் இரண்டா சுமந்திரனுக்கும் தனக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு ஒன்று வந்து விட்டது என்கின்ற பொருள்பட அவர் காய்ச்சிருக்கின்றார். ஆகவே இந்த சுமந்திரன் அணியினுக்கும் ஸ்ரீதரன் அணிக்கும் இடையில் இருக்கின்ற பிளவுகள் காரணமாக அண்மை காலமாக சுமந்திரனோ அல்லது ஸ்ரீதரனோ இந்த தமிழரசு கட்சியினுடைய சில உறுப்பினர்களை தங்கட பக்கம் ஈர்த்து கொள்கிற ஒரு நடவடிக்கை ஒன்று சமீப காலமாக இடம்பெற்று வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட இந்த தீவக உறுப்பினர்கள்
ஸ்ரீதரன் அவர்களோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் கூட சுமந்திரன் அவர்களோட இணைந்த ஒரு நிலைப்பாட்டை தான் காட்டி வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி ஒவ்வொரு பேரும் தங்களோட அணியில் இருக்க இப்போ சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் அணியில் இருந்த ஒருவரை தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேணும். குறிப்பாக வைத்தியர் சிவமோகனைத்தான் நாங்கள் அவரை பற்றி தான் கேட்கிறோம். ஆகவே அந்த விடயத்தில் இருவருக்கும் இடையில இந்த தமிழரசு கட்சிக்குள்ளேயே தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு விடயங்கள் நடைபெறுவதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதுன்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட சமீப காலமாகவே இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தமிழரசு கட்சி முன்னே நாட்களில் எதிர்த்திருக்கின்றது. பொது நிலைப்பாட்டில் தமிழரசு கட்சி இருக்கிற எல்லாமே சுமந்திரன் எதிர்த்திருக்கின்றார், CVK சிவஞானம் எதிர்த்திருக்கிறார், மாவை சேனாதிராஜா எதிர்த்திருக்கின்றார், ஸ்ரீதரன் அவர்களை எதிர்த்திருக்கின்றார். அது ஒரு கட்டத்தில் இப்போ இந்த ஆதரவு நிலைப்பாட்டை கோரிய பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தலில் குறிப்பாக ஜாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக டக்ளஸ் தேவானந்தாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கோரியதில் இருந்து ஸ்ரீதரன் சரமாரியாக பாராளுமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கான விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார். முன்னே நாட்களில் பேசுகின்ற பொழுது மாவை சேனாதிராஜாவை கொல்ல திட்டமிட்டது டக்ளஸ் தேவானந்தாவுடைய EPDP அணியினர். ஒரு காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய இராணுவத்திற்கு ஆதரவாக செயற்பட்ட இடத்துல அவர்கள் இப்படியான விடயங்களை செய்தார்கள் என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாராளுமன்றங்களோட பேசுகின்ற பொழுது பலரை இவர்கள் கடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ கூட மண்டதீவில் மனித புதைகுழி ஒன்று இருக்கு. மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான் போன்ற இடங்களில் பல இளைஞர்கள் EPDP-யால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக அந்த உறவினர்கள் கேட்கின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா சொன்னார், அவர் விசாரணைக்காக தான் அழிச்சிருக்கிறோம், வெளியில் கொண்டு வந்துடுவோம். ஆனால் பிறகு அந்த உறவினர்கள்ட்ட இன்னுமே அந்த இளைஞர்கள் கிடைக்கப்பெறையில்லை. அல்லப்பட்டியில் நான் படிக்கின்ற பொழுது என்னோட சேர்ந்து படித்த ஒரு இளைஞர் கூட அவரால் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். பட் நிறைய விடயங்களை என்னால் சொல்ல முடியும். மனித புதைகுழிகள் தொடர்ந்துமே அங்கே இருந்த வண்ணமே இருக்கின்றது என்று ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இடைக்க நீதியமைச்சர் சொல்லியிருந்தார், இதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, இந்த ஆதாரங்கள் வருகின்ற பொழுது இதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ந்துமே இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீதான விமர்சனத்தை முன்வைத்த வண்ணமே இருந்தார். இந்த மனித புதைகுழிகளுக்கு பிரதான காரணம் டக்ளஸ் தேவானந்தா என்ற வகையில் தான் அவர் அந்த விடயத்தை முடிச்சிருந்தார். மண்டதீவு செம்பாட்டு தோட்டம், புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை, திருக்கேதீஸ்வரம், முல்லைத்தீவு, குமுளமுனை, கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது. குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், சிறுவர் சிறுமியரது எலும்புக்கூடுகள் எந்த ஆடைகளுமற்று அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் என்பதை நீதித்துறையும் அந்த வகையில் மனித புதைகுழிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழக்கு பகுதியில் அமைச்சர் அறிவாரா? தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா? இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்து நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் தோமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் 1990களில் வேலணை, மண்கும்பான், அல்லைப்பட்டி, மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன. இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? 3ஆம் வட்டாரம் மண்டதீவைச் சேர்ந்த திருமதி சூசைதாஸ் ஏசுரட்னம் தர்மராணி என்ற தாயார் தனது 2 பிள்ளைகள் உட்பட 84 பேர் மண்டதீவில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத் தருமாறும் 2025 நாலு 30ஆம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் பிரதியை எனக்கும் கிடைக்கச் செய்துள்ளார். 1990ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன? திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா? ගරු අධිකරණ අමාත්‍යතුමා. Thank you, Honorable MP. විපක්ෂ නායකතුමා
මේකෙන් පස්සෙත් වර්ම ලබද. කරු කතානායකතුමනි ඔබතුමා පොයින්ට පෝට ස්තුතිවන්ත වෙනවා. I thank the honorable MP for raising the... May I proceed? I'm honorable speaker. I am என்னுடைய கேள்வி கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்னுடைய கேள்வி இந்த சத்தங்களுக்கு இடையில சரியாக இந்த சபையில சமர்ப்பிக்க முடியல. அப்படி என்றால் எனக்கு நீங்க திருப்பி ஒரு சந்தர்ப்பம் தர வேணும். நான் இதை சரியா வாசிக்க வேணும், இந்த கேள்வியை வாசிக்க வேணும். இல்ல நான் ஒருக்கா திரும்பி இதை வடிவா தெளிவா வாசிக்க வேணும். No, I clearly understood. I clearly understood. The translation was good. So thank you, honorable MP. I clearly understood. And also, the questions were sent in writing. So I know what the questions are. Thank you, honorable MP, for your courtesy. No. There's no... I heard. No. Right. Okay. If he's asking whether it has gone to the media or not, I do not know. But did I understand it? Of course I did understand it. I am able to respond. Right. May I proceed? Yeah, Honorable Minister, Yeah. please. Honorable Speaker, I thank the honorable MP for asking and raising this question. As you are aware, this grave site was first discovered in February 2025, Germany. And for a couple of days ago, Honorable Gajen MP also raised this question, so I had some time to go through this matter. As you know, when the particular cemetery which has been used there from 1970s, when they were trying to establish an electrical cremation facility, they uncovered these human remains. On the 19th of February, the Jaffna police reported the discovery of the suspected human remains to the Magistrate Court of Jaffna after conducting initial investigations, recording statements from cemetery maintenance and committee members. Yes, we are carrying out an impartial investigation, as this government has no reason to hide anything, and we want to do justice to the victims and speak the truth and truth only and nothing else. Because we have no reason, because the Jaffna brothers are our brothers and sisters too. That's what the election results always show. So therefore we do not intend to discriminate them with a partial investigation. And also from Jaffna Police Crime Division, joint site inspection was carried out on the 20th of February 2025, Honorable Member of Parliament, involving the Honorable Magistrate, Judicial Medical Officers, Consultant Forensic Pathologist, and from my own department, the Office of Missing Persons. On the same day, JMO collected samples from the site for preliminary forensic examinations. The JMO submitted an anthropological report to the Magistrate Court. The report confirmed that except for 2 examples, all collected bones were human. All human bones were collected. As per the expert opinion, JMO recommended the conducting a pit test method to be adopted. Initially, budget was drafted and we spent already allocated to 2.1 million on the 21st of April 2025. In this site, 19 sets of human remains were discovered, exhumed and preserved as court exhibits. Based on this observation, the JMO informed the court that further excavation is needed. Now, on the 13th of June, the High Court of Jaffna has sent us a request for further budget, which is now being in the process of being allocated. And the second stage of excavation is to begin on the 26th of June 2025. And also it should be noted that the certified copy of the court proceedings highlights the fact that the site is protected by the local community of the board and the police jointly, because this particular request was made by the attorney at law who appeared for the aggrieved party, whom, if I'm not mistaken, is a member of Honorable Gajendra Kumar Ponnambala's party, Mr. Sugash. He is the one who requested that the site be protected by the board members, the police and the community jointly, and the missing persons office as well as the police agreed for that. So the site is safe, impartially investigation being done. That is my answer for your first question, sir. Secondly, you asked a question about the Kokotuduai gravesite. Now, on the 29th of June 2023, the site was discovered as when the water board was digging the area to lay water pipes. It has been reported under AR 804/23 to the courts. The human remains have been carefully removed from the site by experts and sent to the Forensic Department of Medical Faculty of the University of Jaffna. Now the reports by the experts have been submitted to the Magistrate Court of Mullaitivu
and awaiting magistrate court to take further next steps. The experts have ensured that there are no human remains left in the site. Everything has been carefully removed and handed over to authorities. More than 15 million has been requested by the JMO of Mullaitivu, and that was allocated by our ministry. The court has to decide on the future steps, which we will support. For the third question, Honourable Speaker, about Mandathivu. Now, Mandathivu is a slight issue. Now, first we have to understand the missing persons unit join as observers. Investigation is done by the courthouse, the police and the relevant authorities with forensic experts. Now, the question that human rights organizers have stated that in the remains of children and youth who were taken away in 1990 are buried in the Mandathivu mass grave. That's the main thing. And the mothers want to know, they need to know the truth, what happened to their children. But the problem is, there are 14 sites the currently our office is observing. But this particular site, there's no police complaint, there's no court order. In fact, all we have is, not to hurt the feelings of any person, are what we call hearsay. That means no credible information for the missing persons office to even investigate or initiate. So, whether there is a grave or not, if there is a grave, whether it's a mass grave or not, these are not issues we are aware of. As you know, we are only an observer who join on the orders of court, because the missing persons unit does not initiate. Because what we are investigating here, whether crime has taken place or not. Yes? So therefore, about this we have not received any complaints, and we are not aware of the police complaints. So therefore, we are unable to make any further comments or investigations. But Honourable MP, if there, yes, that's why I said hearsay. My problem is, we can't act on hearsay, sir. That's my issue. But please do, the moment the credible information comes in the form of a solid police complaint or solid evidence, then this can begin, because we are very willing to do so, because we are not here to hide anything. In order to answer your fourth question, Tirukethiswaram, about the Tirukethiswaram graves, it was found in Mana, Tirukethiswaram, case number B768/2013. Human remains were carefully removed from the site by an expert team, and as per the court order, skeletal remains are kept under the custody of the judicial medical officer for further forensic medical examination. Requests have been made by the JMO to send the samples for analysis for radiocarbon dating. The JMO has requested $3,875 and recommended that the samples are sent to Florida, USA for carbon analysis. The budget was prepared by the courts. We are not preparing the budget. The budget, the court tells us this is the amount. Courts for radiocarbon testing of bone samples, which was sent to the Ministry of Justice, which has been subsequently approved. So therefore, that is the status of that matter. And also, the court has instructed to adopt an international procurement policy for sending the samples through a third party while the chain of custody is ensured. We have to make sure that these productions do not get mixed up or planted or changed, because at the end of the day, we are here to do justice. For that, you need to know the culprit. So we don't want any allegations on that part. The magistrate court has to give us further orders. It was highlighted that the fact that the entire process is to be conducted in a transparent manner, accountability at all stages. That is for sending for carbon dating. In order to finish off, just please let me have another 2 more lines. We are carrying out impartial investigations. We are saddened and shocked by these events. As a government, our policy is justice for all. Whether it's north or south is immaterial. And we do understand the pain of the grieving mothers, fathers, brothers and sisters, we do understand. But when a government works, we cannot work on gut reaction or hearsay. We need solid information, and we will continue to do our engagements. And whenever there is something that we need to know, I invite all the MPs and citizens. We are here to help and serve, because we want to put these wounds back to rest. Thank you, Honourable MP. நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாமல் போனது. இதில் மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக JMOவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. இது உங்களோட காலம் அல்ல. உங்களுக்கு முதல் இருந்த
அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது. அதே போல் இந்த நான் சொல்கிற கௌரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு. அதே போல் தோமையார் ஆலய பகுதியிலும் அந்த மனித புதைகுழி உண்டு. ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் சேண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது 60 பேருடைய படங்களோட. நான் கௌரவ சபாநாயகர்களே அமைச்சரவர்களை இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 60 பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லப்பட்டி பராசக்தி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டும் 91ஆம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் MA என்று சொல்றது மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பான் இந்த 3 இடங்களிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் இராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா EPDP போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்போ டக்ளஸ் சிவானந்தா சொல்லியிருக்கிறார், இல்லை அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் டக்ளஸ் சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கு மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் சிவானந்தாவும் உடந்தையானவர். ஆகவே இந்த மண்டதீவு மண்கும்பான் அல்லப்பட்டியின் கொலைகள் இந்த புதைகுழிகளுக்கான விசாரணை தயவு செய்து நீங்கள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். இதனுடைய முதலாவது இதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க கௌரவ அமைச்சர் அவர்களே. Yes, I think I answered you earlier, but I will say it again in a very short manner. As I told you, I will not take any credit away from those gentlemen who wrote the book, but they can do one step more. Come to us, tell us, because we cannot act on hearsay, right? Let there be a police complaint, let there be a court order, only then we can intervene. But as our policy is to investigate all matters, we are willing to initiate, but on what basis? So therefore, probably you table that book. We will find out about it. No, sir. ගරු පක්ෂනායකතුමා ராணுவத்தால இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இவர்கள் புதைகுழிகளில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குரிய முழு ஆதாரங்கள் இருக்கு. இதை விட நீங்கள் என்னத்தை கேட்கிறீங்க? ராணுவம் எங்க முறைப்பாடு செய்யணும்? இதுக்கு விசாரணை வேணுமே. Hold on. Now all this time you are raising questions very reasonably. Very reasonable, you are asking questions. Now you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, law does not work on hearsay, all right? So therefore we are willing to investigate. Don't make allegations that we are being partial. We want to investigate. To investigate, we are all investigating. We are on court orders, we are investigating. And also the only place we have not started investigation is, I explained to you, that is Mandathivu. Mandathivu is the only place because there's no complaint. Now those persons who wrote the book, great, we'll talk with them. Whoever is willing to give us a lead to do this. So therefore don't make any allegations that we are trying to cover up. We are not. ගරු Translation please. His microphone is not switched on, so I am unable to answer. ගරු සභා இது இவ்வாறு இருக்க அரசாங்கத்தின் மேலே இன்னுமே இதுக்கான விசாரணைகளை மேற்கொள்ளலை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இது அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் தமிழரசு கட்சியை விமர்சனம் செய்கின்ற முகமாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய விடயங்களை முன்வைத்திருந்தார். முன்னை நாட்களில் இளைஞர்களை கடத்தி கொலை செய்து முள்ளிவாய்க்காலில் கொத்தாக அத்தனை உயிர் சேதங்களும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த முள்ளிவாய்க்காலில் கூண்டோட மக்களை ஒழித்து கட்டின டக்ளஸ் தேவானந்தா, அதாவது அப்போ ஒழித்து கட்டின அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தாவோட இப்போ ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக தமிழரசு கட்சி சேர்ந்திருக்கின்றது. முன்னை நாட்களில் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற பலரும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சரமாரியாக விமர்சித்திருந்தார்கள். அப்போ இப்படி உங்களுக்கு முதல் விமர்சிச்சது இப்போ கூட்டு சேர உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் தன் தரப்பு விவாதத்தை முன்வைத்திருக்கின்றார். இங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று கொண்டு பழைய புராணங்களையே பாடுகின்ற
எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இனவாத கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற தோரணையில் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பாவித்தனமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இறுதியாக நாங்கள் இன்றைக்கு இந்த சபைகள் அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்ளூராட்சி சபைகள் நிர்மாணிப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு தனிநபர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த, அதை கொண்டு சஜித் அணியை பற்றி பாரிய விமர்சனங்களை முன்வைத்த, டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போலியான பிரச்சாரங்களை, போலியான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள். அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது, எங்களுடைய செயற்திட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு தழுவிக் கொண்டிருக்கின்ற செயற்திட்டமாகும். அதனால் அந்த செயற்திட்டம் வெற்றி பெறுகின்ற போது நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்லாது போய்விடும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன்.